ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 25,150 அந்த ப்ரைஸுக்கு கீழே நின்னாவே மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். சப்போஸ் 200க்கு மேலே நின்னாலுமே 250 வரையும் போனா கூட திரும்ப கீழே தான் வர வாய்ப்பு அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு பார்த்தோம்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 2508 நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அந்த ஏரியால தான் ஓப்பன் பண்றான். இருந்தாலுமே நாம சொல்லியிருந்த அந்த 150 அந்த ஏரியாவை தாண்டி அவனால ஹை வைக்க முடியல. ஹையே பார்த்தீங்கன்னா 24,144 இதை தான் ஹையா செட் பண்ணியிருக்கான். அங்கிருந்து ஃபால் ஆனவன் நல்ல ஒரு ஃபால், நம்மளோட R2 தான் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த 150 அந்த ஏரியால சொன்ன இடத்துல இருந்து ஓகே 144 ஹை வச்சிருக்கான். அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் சாதாரணமா மூவ் ஆயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்பாட்ல என்னதான் ஒரு லைன் போட்டு அந்த லைன்ல ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிரீமியத்துல என்ன நடக்குது அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் முன்கூட்டியே உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிரீமியத்துல இந்த விஷயம் நடக்குதுன்னா மார்க்கெட் அப்போ இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே உங்களால எடுத்துக்க முடியும். வெறும்னே ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பையரா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. செல்லரா வேணாலும் ஸ்பாட்டை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு போயிருந்துடலாம். ஸ்பாட்ல இருக்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து வரைகிறது, இல்லை ஒரு வீக்லி லெவலை பார்த்து போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வெறும் ஸ்பாட்டை மட்டுமே வச்சு ஒரு செல்லர் இங்க சக்சஸ் பண்ணிட முடியும். ஆனா பையரால வெறும்னே ஸ்பாட்டை மட்டுமே வச்சு இங்க சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பாட்டை நீங்க பை செல் பண்ண முடியாது. செல்லரால இங்க ஏன் சக்சஸ் பண்ண முடியும்னா மார்க்கெட் செல்லரோட மார்க்கெட். அதனால பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே ஸ்பாட்டை மட்டுமே வச்சு அவங்க செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்க செல்லரோட மார்க்கெட்ன்றனால பிரீமியம் டிகே அப்படின்றது இருக்கதான் போகுது. அந்த டிகேவை அவன் ப்ராஃபிட்டா பண்ணிட முடியும். ஆனா பையருக்கு அப்படி இல்லை. பையருக்கு பிரீமியம் என்ன பண்ணுது அந்த விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நாம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வருவோம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,173, 25,095, 24,947, 24,876 இதுதான் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 2500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் ஒரு அப்சைட்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லை அப்படின்னா டவுன் சைட்ல ட்ரெண்ட் கண்டினியூ ஆக வாய்ப்பு. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வெறும்னே 125 பாயிண்ட் தான் இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு 150 பாயிண்ட் பக்கத்துல ஆரம்பிக்கணும். 150, 155 அந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிப்பான். ஆனா வெள்ளிக்கிழமைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பிரைஸ்ல நமக்கு இருக்க பிரீமியம் 125 பாயிண்ட் அவ்வளவுதான் இருக்கு. இந்த மாதிரி பிரீமியம் கம்மியா இருக்கிற நேரத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு அந்த இடம் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா. இப்போ முதல் நாளோட பிரேக் அவுட் அப்படின்னா முதல் நாளோட ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேல ட்ரேட் ஆகணும், இல்ல லோவை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ட்ரேட் ஆகணும். இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
அப்போ நீங்க பண்ற ட்ரேடு தான் டிகேக்குள்ள மாட்டாம ஒரு மொமெண்டம் ட்ரேடா அமையும். மார்க்கெட் முதல் நாளோட ரேஞ்சுக்கு உள்ளரவே இருக்கு, அதே நேரத்துல ஏடிஎம்ல பிரைஸும் இல்ல அப்படின்ற பட்சத்துல டிகேல மாட்டிப்பீங்க. டிகேல மாட்டிக்கிட்டீங்க, அந்த டிகே நடக்கிற இடம் செல்லரோட ஏரியா. முதல் நாளோட ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்குது அப்படின்னாவே அது செல்லரோட ஏரியா. அந்த பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல ஒரு பையர் அவங்களுக்கு உண்டான என்ட்ரியை தேடி நிக்கிறது தான் சரியா இருக்கும். இது வந்து ஏடிஎம்ல பிரைஸ் கம்மியா இருக்கிற பட்சத்துல. அதுக்கடுத்து நாம இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் சொல்ற விதத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்லாவே ஒரு வரவேற்பு இருக்கு. ரொம்பவே நன்றி. நீங்க அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை முழுசா பாருங்க. நாம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா ஆவரேஜா அந்த வீடியோ வாட்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 13 நிமிஷத்தை தாண்டி போகல. மார்க்கெட்டை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோவை பாருங்க. எனக்கு எந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணும் அது தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நாம நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றதும் அதுதான். நம்ம கிட்ட காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். பிரீமியத்துல என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் உங்களால பை செல் பண்ண முடியும். அதுல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா, இல்ல ஒரு பாட்டம்ல நீங்க பிக் பண்ற மாதிரி ஏரியா கிடைக்குதா, அந்த விஷயங்கள்லாம் பிரீமியத்துல தான் நடக்கும். ஸ்பாட்டை மட்டுமே வச்சு பை செல் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா நீங்க இந்த லெவல்ஸை மட்டும் பேஸ் பண்ணி பண்ற போறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அதை வாட்ச் பண்ணி பழகுங்க. அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அது போக நம்ம சார்ட்ல என்னெல்லாம் மார்க் பண்ணிருக்கோம்னா எப்பவுமே நம்ம கிட்ட ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கும், லாஸ்ட் வீக்கோட ஹை இருக்கும், லோ இருக்கும். இப்போ நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட லோ தான் நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோ, ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மந்தோட ஹை, லாஸ்ட் மந்தோட லோ, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சார்ட்ல எப்பயும் மார்க் பண்ணியிருப்போம். திங்கக்கிழமையோட ஓப்பன், அன்னைய நாளோட ஓப்பன் கிடைச்சோம்னா அன்னைய நாள் ஓப்பன் ப்ரைஸ் அதையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். இந்த விஷயங்கள்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சார்ட்ல கிடைக்கிற பேட்டர்ன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையருக்கு அது கண்டிப்பா லாஸ் தான் கொடுக்கும். சார்ட்ல இருக்க பேட்டர்ன்ஸை வச்சு ஆப்ஷன்ஸ் பிரீமியம் மூவ் ஆகிறது கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.